ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய நாவல் பழத்தை வச்சு இந்த நாவல் பழம், நவ்வாப்பழம் சொல்லக்கூடிய இந்த நாகப்பழத்தை வச்சு அருமையான 2 ரெசிபி பார்க்க போகிறோம். 2 இன் 1. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். நாவல் பழத்தில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. சீசனில் கிடைக்கக்கூடிய சீசனல் ஃப்ரூட் சாப்பிட்டாலே போதுங்க, நிறைய சத்துக்கள் நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகும். ப்ளூபெர்ரியை விட இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இது சுகருக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. நர்வ் சிஸ்டத்தை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். போன் டென்சிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கிறதால தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கொட்டை பகுதி இருக்கு இல்லையா, கொட்டைகள், அதை வந்து நல்லா அலசிட்டு காய வச்சுட்டு அந்த தோல் பகுதியை உரித்து உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை காய வச்சு பொடி பண்ணி நீங்கள் இது கூட சரிசமமான அளவு வெந்தய பொடியும் சேர்த்து நீங்கள் டெய்லி காலையில் எடுத்துகிட்டு வரும்போது சுகர் லெவல் வந்து கணிசமாக குறையிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். இதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து சர்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் அந்த நாவல் பழத்தை வந்து சதைப்பகுதி வரைக்கும் எடுத்திருக்கேன். இதை ஒரு அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். உப்பு, சீரகத்தூள், சாட் மசாலா, இதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு சக்கரை சேர்த்து நான் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது ஒரு கலர் காட்டுறதுக்காக இது நான் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். கலர் பாருங்கள், என்ன ஒரு டார்க் பர்பிள் கலர் பாருங்கள். இது கூடவே நீங்கள் வந்து கைப்பிடி அளவுக்கு புதினா அண்ட் அரை முடி லெமன், இதையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிருக்கலாம். லெமன் ஜூஸும் புதினாவும் சேர்த்து நீங்கள் ஒட்டுக்க அரைச்சிக்கலாம். நான் கலர் காட்டுறதுக்காக தனித்தனியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ லெமன் ஜூஸ் விட்டு அரைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வைட்டமின் சி இன்னும் என்ரிச்மெண்ட்டாக இது கூட சேரும். ஸோ அட்டகாசமான கலரில் இருக்கும். இப்போ லெமன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் ஆகும் பாருங்கள். ஸோ ரெண்டுத்தையும் காட்டுறதுக்காக தான் நான் இப்படி அந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போது இது வந்து எப்படி சர்வ் பண்ண போகிறோன்றதான் தான் பார்க்க போகிறோம். இது 2 விதமான சொன்னேன் இல்லையா, 2 in 1 பர்பஸ் சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளாஸில் கொஞ்சமாக உப்பு, மிளகாய் தூள் போட்டு அது மேலே வந்து லெமன் தடவி அதை ஜஸ்ட் சும்மா டாப்பிங்காக தாங்க ஒட்டி எடுத்துகிட்டு அதில் இந்த ஜூஸை ஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பெரிய கிளாஸில் வந்து நான் சோடா ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணால் சோடா ஊற்றிக்கலாம், நான் அப்படியே கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிளாஸை நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா அப்படியே பயங்கரமாக பபுள்ஸ் வந்து நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். குடிக்கிறதுக்கே ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை குடிக்கலாம். இது ஒரு டைப், இது மாதிரியும் குடிக்கலாம் நீங்கள். அடுத்ததாக ஹெல்த்தி வெர்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச விழுதோடு கொஞ்சமாக நன்னாரி சர்பத் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு கிளாஸில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, நன்னாரி சர்பத் ப்ளஸ் அந்த நாவல் பழ ஜூஸ், இது ரெண்டுத்தையுமே சேர்த்து இதில் விட்டுடலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷான புதினா வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு சர்பத் வந்து நம்ம குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நாவல் பழத்தையும் ப்ளஸ் நன்னாரி சர்பத், லெமன் ஜூஸ், புதினா இதெல்லாம் சேர்ந்த கலவையாக கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கும். இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.